ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தேயு புஸ்தகத்தினுடைய 8ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களோடு பந்தியிருப்பார்கள். கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து அழைத்து கொண்டு அவரை வாக்குத்தத்தங்களிலே கொடுத்து தனக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து பயந்து நடந்ததினாலே அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். பூமியில் உள்ள சகல வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றதுதான் அங்கே முக்கியமான வாக்குத்தத்தம். ஏறத்தாழ ஏராளமான வாக்குத்தத்தங்களை ஆபிரகாமுக்கு கர்த்தர் தந்திருந்தாலும் மிக முக்கியமான அந்த வாக்குத்தத்தம் இதுதான். ஆகவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு கண்டிப்பாக தேவனுடைய ராஜ்யத்திலே அவருடைய 2ஆம் வருகைக்கு பின்னர் அவரோடு கூட பந்தி இருப்பார்கள். அவரோடு கூட பந்தி இருக்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் யாக்கோப்பின் சந்ததியாகிய 12 கோத்திரங்களில் உள்ள வம்ச வழிகள். ஆனால் அவர்களோ கர்த்தரை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தங்களுக்கென்று அவர்கள் ஒரு தேவர்களை தெரிந்து கொண்டு வணங்க ஆரம்பித்தார்கள். ஆகவே தான் கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமை பார்த்து கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திலே, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இது எப்போது நடக்கப் போகிறது என்றால், கிறிஸ்துவனுடைய வருகைக்கு பின்னர் 1000 வருட அரசாட்சியிலும் அதற்கு பின்னர் என்றென்றைக்கும் நிலையாக இருக்கும் ராஜ்யத்திலும் நடக்க இருக்கின்ற சம்பவம் இது. ஆகவே அந்த வருகையின் போது கிறிஸ்துவின் தெரிந்து கொள்ளப்பட்ட தினமாகிய இஸ்ரவேலர் அல்லாதோரும் அங்கே வடக்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் அவர்கள் ஜனங்கள் யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அந்த விசுவாசிக்கிற ஜனங்களெல்லாம் தேவனோடு கூட அங்கே பந்தி இருப்பார்கள் என்பதை தான் ரோமர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 9 13 வசனங்களை நாம் வாசிப்போமானால், புறஜாதியாரும் இரக்கம்பத்தது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களிகூறுங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார். மேலும் ஈசாயின் வேறும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசி 11வது அதிகாரத்திலே அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். ஈசாயின் வேரின் மீது அநேக புறஜாதி ஜனங்கள் நம்பிக்கை வைப்பார்கள் என்பதை 11ஆம் ஏசாயா புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அக்காலத்தில் ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாயிருக்கும். ஆகவே தேவனோடு கூட யார் பந்தியிருப்பார்கள் என்றால் புறஜாதியர்கள் தான் பந்தியிருப்பார்கள். இஸ்ரவேலர்களே மனம் திரும்பியவர்கள் மட்டுமே அந்த பந்தியிலே பங்கு பெறுவார்கள். ஆகவே கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு பின்னர் மல்கியா சொன்ன
அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி மல்கியா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லுவதை போல சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு உலகமெங்கும் எந்த தேசமாக இருந்தாலும் அந்த தேசங்களிலெல்லாம் தேவனுடைய நாமத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து துதிக்கிறவர்கள் ஆராதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அங்கே பங்கு பெறுவார்கள், பந்தி இருப்பார்கள். அப்பொழுது யூதர்கள் அவர்களை பார்த்து அழுவார்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். ஆம், பந்தியில் இல்லாத யூதர்கள் அன்றைக்கு அழுவார்கள். இப்பொழுது ஆண்டவரை வெறுத்தார்கள், ஆண்டவரை மறுத்தார்கள், மறுதளித்தார்கள், ஆண்டவரை அடித்தார்கள், ஆண்டவரை சிலுவையிலே அறைந்தார்கள். இப்படி எல்லா பாவத்தையும் செய்துவிட்டு இந்த பாவத்துக்கு நாங்கள் பொறுப்பல்ல, எங்கள் இரத்தம் சம்பந்தப்பட்டாலும் பரவாயில்லை, நாங்களே இவர் மேசியா அல்ல என்று மறுதளிப்பதிலே முதன்மையாக இருந்தவர்கள் அந்த நாளிலே எல்லா திசைகளிலிருந்து புறஜாதிகள் வந்து இவர்களுக்கு பதிலாக பந்தி இருக்கும்போது அவர்கள் நாங்கள் தானே முந்தினவர்கள் என்பார்கள். ஆனால் கர்த்தரோ ஹல்லேலூயா, ஆனால் நீங்கள் முடிவிலே நீங்கள் பிந்தினவர்களாகிவிட்டீர்களே என்று நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று நினைத்தீர்கள், ஆனால் அதை எழுந்து போய் நிற்கிறீர்கள் என்று சொல்வதைத்தான் லூக்கா புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தில் சொல்கிறார். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்திலே பந்தியிருப்பார்கள். அப்பொழுது முந்தினவர்கள் பிந்தினவரானார்கள், பிந்தினோர் முந்தினவரானார்கள். ஆகவே முந்தினோர் யார் என்றால் யூதர்கள், பிந்தினவர்கள் யார் என்றால் புறஜாதியார்கள். புறஜாதியர்கள் அவர்கள் முந்தினவராயினர் தேவனுடைய ராஜ்யத்திலே பந்தியிருக்க. ஆனால் யூதர்களோ முந்தினவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய ரட்சிப்பை இழந்துவிட்ட காரணத்தினாலே அவர்கள் பிந்தினவர்களாகி தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கெடுக்க முடியாதவர்களாக இருந்தார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறவர்கள் யாரோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாகவே தேவனுடைய ராஜ்யத்திலே பந்தியிருப்பார்கள். ஆகவே தேவகுமாரனை விசுவாசித்து அறிக்கையிடுகிறவன் நிச்சயமாகவே தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கு பெறுவான். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனங்கள், இவர்களுடைய பெருவான் ஜீவ புஸ்தகத்தை ஏற்படுத்தி பிந்தினவர்கள் முந்தினவரானதையும் முந்தினவர்கள் பிந்தினவரானதையும் இந்த நாளில் வெளிப்படுத்தின ஆண்டவரே. நாங்கள் பிந்தினவர்களாக இருந்தாலும் எங்களை முந்தினவர்களாக ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வருகின்றது உம்முடைய ராஜ்யத்திற்கென்று எங்களை தெரிந்து கொண்ட ஜீவனுடைய தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ராஜ்யம் வரும் வரையிலும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குத்தமற்றதாக காக்கப்படும்படி இவரை உம்முடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதிகன மகிமையா உமக்கை செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.